சில சமயம் நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய உண்மையை வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா, நம்மள சுத்தி இருக்கிற யாருமே அத காது குடுத்து கேட்க தயாரா இல்லாத மாரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா உங்களுக்கு? தனியா நிக்கிற மாரியும், எல்லாரும் நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாரியும், அப்படி எப்பவாச்சும் நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரியான ஒரு சிக்கலான உணர்வ இந்த ஒரு வரி ரொம்ப அழகா படம் பிடிச்ச காட்டுது. இதுக்குள்ள இருக்கிற வலி, அன்பு, தனிமை, இதோட ஆழமான அர்த்தத்த பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த விசித்திரமான ஆனா ரொம்ப ஆழமான உணர்வுக்குள்ள கொஞ்சம் இறங்கி பார்க்கலாம். எரேமியாவோட சகோதரி மாதிரி உணர்றதுன்னா அதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம்? இந்த கதையோட மையம் யாருன்னு பாத்தீங்கன்னா எரேமியா. ஆனா அவர் பெரிய அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவரா அறிமுகமாகல. இதுல சுவாரஸ்யமே அதுதான். கடவுள் அவரை அழைக்கும்போது அவர் ரொம்ப சின்ன பையன். ஒருவேளை இந்த பெரிய வேலைக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு நினைச்ச ஒரு இளைஞர். இங்கிருந்து தான் நம்ம கதையை ஆரம்பிக்குது. பாருங்க, வேதத்திலிருந்து வர இந்த நேரடி மேற்கோள் அது தெளிவா சொல்லுது. எரேமியாவே முதல்ல ஐயோ நான் சின்ன பையனால முடியாதுன்னு தயங்கினதை நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை இந்த உணர்வுகள் உங்களுக்கும் ரொம்ப பரிச்சயமானதா இருக்கலாம் இல்லையா? மத்தவங்க நம்மள ஒரு பொருட்டாவே மதிக்காத மாதிரி ஒரு ஃபீலிங், இல்லனா நாமளே நமக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி மனசுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை சுமந்துட்டு இருக்கிறது. இந்த உணர்வுகள் தான் நாம பேச போற எரேமியாவின் சகோதரி அப்படிங்கிற அடையாளத்தோட அடித்தளமா இருக்கு. இப்ப எரேமியா சந்திச்ச சில குறிப்பிட்ட கஷ்டங்களை பத்தி பார்க்கலாம். அவரோட அந்த ஆழமான துக்கத்துக்கு பின்னால இருந்த காரணங்கள் இதெல்லாம் தான். எரேமியாவோட வாழ்க்கையில வந்த கஷ்டங்களை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அது ஒன்னு ரெண்டு இல்ல, தொடர்ச்சியா அவரை உடைக்கிற மாதிரியே ஒன்னும் பின்னால ஒன்னும் வந்துட்டே இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முதல்ல நீங்க பிறந்த வளர்ந்த ஊரே உங்களை எதிரியா பாக்குது. உங்க சொந்தக்காரங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் உங்களை வெறுக்கிறாங்க. அப்புறம் நீங்க ரொம்ப மதிக்கிற மத தலைவர்களே உங்களை அடிச்சு ஜெயில போடுறாங்க. அது மட்டும் போதுமா? இல்ல, உங்களை கொல்லணும்னே ஒரு சேர் நிறைஞ்ச குழிக்குள்ள தூக்கி போடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா செத்து போன்னு. நீங்க உண்மையை பேசின ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு தேச துரோகின்னு பட்டம் கொடுக்கறாங்க. கடைசியா நீங்க போவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நாட்டுக்கு உங்களை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாங்க. இது வெறும் கஷ்டங்களோட லிஸ்ட் இல்ல, ஒரு மனுஷனோட மனசைய நுறுக்கிற சம்பவங்களோட ஒரு தொடர் கதை அது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எரேமியாவோட துன்பம் வெறும் தனிப்பட்ட விஷயம் கிடையாது. கடவுள் அவரோட வாழ்க்கையையே அந்த தேசத்துக்கான ஒரு நேரடி பிரசங்கமா பயன்படுத்தினார். அதாவது கடவுளோட செய்தி எரேமியாவோட வார்த்தைகள்ல மட்டும் வரல, அவரோட வாழ்க்கையிலேயே வந்துச்சு. அவருக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கட்டளை வருது. ஏன்னா வரப்போற அழிவுல ஒரு புது குடும்பத்துக்கு எதிர்காலமே இல்லைங்கிறத அது காட்டுச்சு. துக்க வீட்டுக்கு போகாதேன்னு சொல்லப்பட்டது. ஏன்னா தேசமே சந்திக்க போற துக்கம் ரொம்ப பெருசு. சந்தோஷமான விருந்துகளுக்கு போகாதேன்னு சொல்லப்பட்டது. ஏன்னா தேசத்திலிருந்து சந்தோஷமே காணாம போக போகுது. அவரோட ஒவ்வொரு தனிப்பட்ட தியாகமும் இஸ்ரவேலோட எதிர்காலத்தை பத்தின ஒரு உயிருள்ள செய்தியா மாறுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, அவரோட வாழ்க்கையும் அவரோட தீர்க்க தரிசன பணியும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருந்தது. அவரோட வாழ்க்கையே ஒரு செய்தியா இருந்துச்சு. சரி, இப்ப இந்த கதையோட இதய பகுதிக்கு வருவோம். அவரோட கண்ணீருக்கு உண்மையான காரணம் என்ன? அதை நம்ம புலம்பல் புத்தகத்துல தேடலாம். ஒரு நிமிஷம் யோசிங்க. இவ்ளோ கஷ்டப்பட்ட ஒருத்தருக்கு எது அவரோட மிகப்பெரிய வலியா இருந்திருக்கும்? இதுதாங்க கதையோட முக்கியமான திருப்புமுனை. அவரோட வலி, அவரோட துக்கம், அது அவருக்காக இல்ல, அவரை நிராகரிச்சு இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அதே மக்களுக்காக இருந்துச்சு. புலம்பல் புத்தகத்துல வர்ற இந்த ஒரு கேள்வி மத்தவங்களுக்காக அவர் பட்ட அந்த ஆழமான வேதனைக்கு குரல் கொடுக்குது. நான் படுற வேதனை உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையான்னு அவர் தம் மக்களுக்காக கேக்குற மாதிரி இருக்கு. இப்பதாங்க இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியோட உணர்வு இன்னைக்கு நாம அனுபவிக்கிற ஒரு குறிப்பிட்ட மனநிலையோட ரொம்ப ஆழமா இணையுது. இந்த தீர்க்க தரிசன பாரம்ங்கிற வார்த்தைய சரியா புரிஞ்சுக்கணும். இது ஒருத்தர் தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிறது கிடையாது. இது என்னன்னா, மத்தவங்க பார்க்காத இல்லனா நிராகரிக்கிற ஒரு உண்மைய நம்ப சுமந்துகிட்டு அதே நேரத்துல அந்த மக்களையும் நேசிக்கிறதால வர்ற ஒரு கனமான உணர்ச்சி சுமை. அப்போ இந்த மாதிரி பாரத்தை சுமக்கிறவங்க இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அவங்க ஒரு உண்மைய மத்தவங்களுக்கு முன்னாடியே பார்த்துட்டு தான் உணர்வாங்க. ஆனா மத்தவங்களோ இவங்கள ஒரு மாதிரி நெகட்டிவா பேசுறவங்களா, சில சமயம் பைத்தியம்னு கூட ஒதுக்குவாங்க. எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுற விஷயங்களை இவங்களால கொண்டாட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வரப்போறது கண்ணுக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் மேல தங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்ட அதே மக்களுக்காகத்தான் இவங்க மனசு கூட வருத்தப்படுவாங்க. அதனால ஒருத்தர் நான் எரேமியாவோட சகோதரி மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொன்னா அதோட அர்த்தம் இதுதான். நான் உண்மைக்கு ரொம்ப பக்கத்துல நிக்கிறேன். மத்தவங்களுக்காக ஒரு துக்கத்தை சுமந்துட்டு இருக்கேன். என்னை யாருமே புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, நான் அவங்கள நேசிக்கிறத நிறுத்தல. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இதை முடிச்சுக்கலாம். எரேமியாவோட பெருமை அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சுங்கிறதுல இல்ல. அவர் சொன்னது சரிதான் தெரிஞ்ச பிறகும் தன் மக்களுக்காக அவர் கண்ணீர் விட்டு அழுதாரே, அந்த அன்புல தான் இருந்துச்சு.
அவர் உண்மைய சொன்னாருங்கிறத விட அந்த உண்மைக்காக கண்ணீர் சிந்தினாரே, அந்த பேரன்பு தான் அவரை ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியா மாத்துச்சு.